வணக்கம் உறவுகளே. நமது வாழ்க்கையை மாற்றப் போகிற அந்த பொன்னான 7 விதிகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான மனசை பக்குவப்படுத்தக்கூடிய 2வது விதி, அலட்சியப்படுத்து. எக்னோர் தெம். நாம் ஒரு செயலை செய்ய தொடங்கும்போது இந்த உலகம் உடனே நம்மை கவனிக்க ஆரம்பிச்சிடும். அது பாராட்டுறதுக்காக கவனிக்காது. எங்கே நாம் தப்பு செய்வோம், எங்கே நம்மை கீழே இழுக்கலாம்னு தான் பார்க்கும். காட்டுக்குள்ளே மான் ஒன்று தாகத்தோடு ஓடும்போது தூரத்தில் காணல் நீர் தெரியும். அது தண்ணி இல்லைன்னு மானுக்கு தெரியும் போது அது அதை அலட்சியப்படுத்திவிட்டு தன் பாதையில் ஓடும். ஒருவேளை அது காணல் நீரை உண்மையாக மாற்றணும்னு அங்கேயே நின்று போராடினா தாகத்தில் மடிஞ்சு தான் போகும். அதே போலத்தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசுகிற எதிர்மறையான வார்த்தைகளும் அவதூறுகளும் ஒரு காணல் நீர் போன்றது. அதை மாற்றணும்னு நீங்கள் அங்கேயே நின்று வாதாடினா உங்களுடைய ஆயுளும் ஆற்றலும் தான் வீணாகும். உங்களை நோக்கி வீசப்படும் கற்களை எல்லாம் எடுத்து நீங்கள் கோட்டை கட்ட வேண்டுமே தவிர அதை எரிந்தவர்களோடு சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடாது. தமிழுக்குன்னு ஒரு உன்னத செல்வம் இருக்குது. வள்ளுவர் சொல்வார், யாகாவாராயினும் நாகாக்க என்று. நாக்கை காக்காத மனிதர்கள் உலகெங்கும் நிறைந்து கிடக்கிறார்கள். அவர்கள் பேசுவதை எல்லாம் கேட்டு நம் மனதை அழுக விடலாமா? ஒரு அழகான உவமை. ஒரு காட்டிற்குள்ள மாபெரும் கம்பீரத்தோடு ஒரு மத யானை நடந்து வருகிறது. அதன் காதுகள் அசைகின்றன. நடை நிதானமாக இருக்கிறது. அந்த யானை வரும் வழியில் சில சில்லறை விலங்குகள் நின்று கொண்டு சலசலக்கும். நரிகள் ஊளையிடும். ஆனால் அந்த யானை தன் நடையை நிறுத்துமா? எதற்காகவாவது பதில் சொல்ல திரும்புமா? இல்லை. அது தன் கம்பீரத்தை உணர்ந்திருக்கிறது. அது எதையும் காதில் வாங்காமல் அலட்சியமாக தன் பாதையில் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள்தான் அந்த யானை. உங்கள் இலக்கு பெரியதாக இருக்கும்போது வழியில் நின்று சலசலக்கும் மனிதர்களை நீங்கள் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அடுத்தவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்களுடைய வேலை அல்ல, அது அவர்களுடைய வேலை. அதையே நீங்கள் கையில் எடுத்து உங்கள் நிம்மதியை கெடுத்து கொள்கிறீர்கள். இயற்கையின் பேராற்றல் நமக்கு 2 காதுகளை கொடுத்திருக்கிறது தெரியுமா? ஒரு காதால் நல்லவற்றை உள்வாங்கி அடுத்த காதால் தேவையில்லாத விமர்சனங்களை அப்படியே வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்பதற்காகத்தான். விமர்சனங்களை நோக்கி நீங்கள் காட்டும் ஆகச் சிறந்த பதிலடி வாதம் செய்வது அல்ல. மாறாக அலட்சியம் கலந்த ஒரு புன்னகையும் உங்கள் மௌனமும் மட்டும்தான். நீங்கள் அமைதியாக உங்கள் பாதையில் முன்னேறி சென்று வெற்றியை தொடும்போது இன்று உங்களை எதிர்த்து பேசிய வாய்கள் யாவும் நாளை உங்களை பாராட்டும் கைகளாக மாறும். இதுதான் இயற்கையின் நீதி. உங்கள் வாழ்வின் கதையை எழுதுகின்ற பேனா உங்கள் கையில் மட்டும்தான் இருக்க வேண்டும். அடுத்தவர் கையில் அதை கொடுத்து விடாதீர்கள். உங்களை ஊக்கப்படுத்தும், உங்களுக்கு பலம் சேர்க்கும் ஒரு வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்கள். இன்றிலிருந்து உங்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை, மனிதர்களை, சூழ்நிலைகளை மனதிற்குள் பக்குவமாக சொல்லி கடந்து போங்கள். அலட்சியப்படுத்துங்கள். எக்னோர் தெம். நன்றி. நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணிப்போம்.